பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். துக்கத்தோடு இருக்கிறீர்களா? வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? பாரத்தோடு இருக்கிறீர்களா? என்னுடைய துக்கம் எப்பொழுது மாறும்? என்னுடைய வியாகுலம் எப்பொழுது மாறும்? தெய்வ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன், ஆனாலும் என்னுடைய துக்கம் மாற்றப்படவில்லையே, என்னுடைய வியாகுலம் மாற்றப்படவில்லையே, என்னுடைய பாரம் குறைக்கப்படவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று தெய்வ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உங்கள் துக்கங்களை மாற்றுவேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். வசனம் இவ்வாறாக சொல்கிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும், இனி நீ துக்க முகமாய் இருப்பது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பத்தில் இருளாகிய சத்ருவானவன் குடும்பத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான். வெளிச்சமாகிய கிறிஸ்து குடும்பத்துக்குள் பிரவேசிக்க விடாதபடிக்கு இருளின் அந்தகாரங்கள் குடும்பத்துக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இருள் சூழ்ந்து கொண்டதால் குடும்பங்கள் வெறுமையும் வறுமையுமாய் காணப்படுகிறது. வியாதியினால் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பிரச்சனையினால் போராடி கொண்டிருக்கிறார்கள். வாக்குவாதங்களும் முறுமுறுப்புகளும் குடும்பத்துக்குள்ளாடி இருந்து எழும்பி கொக்கரித்து கொண்டிருக்கின்றன. சமாதானத்தோடு இருக்க வேண்டிய குடும்பங்கள் சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றன. இருளின் அதிகாரமாகிய பிசாசு குடும்பங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றான். எந்த ஒரு நன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் குடும்பங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சத்ருவானவன் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்பட வேண்டுமானால் குடும்பத்துக்குள் வெளிச்சம் உதித்தாக வேண்டும். குடும்பத்துக்குள் வெளிச்சம் உட்பிரவேசிக்கும் போது குடும்பங்களில் இருக்கக்கூடிய இருளின் கிரியைகள் மாற்றப்பட வேண்டும். எப்படி குடும்பத்துக்குள் வெளிச்சம் உண்டாக வேண்டும்? வேதம் வாசிப்பதினால் குடும்பத்துக்குள் வெளிச்சம் உண்டாகும். முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது குடும்பத்துக்குள் வெளிச்சம் உண்டாகும். ஆண்டவரை தரிசிக்கும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவரை பாடும் போது, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்தும் போது உன் குடும்பத்தில் வெளிச்சம் உண்டாகும். இன்றைக்கு எத்தனை பேர் குடும்பத்தில் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்க விதத்தில் அவருடைய நியாய பிரமாணங்களை எத்தனை பேர் வாசித்து கொண்டிருக்கிறீர்கள்? வேதம் வாசிக்கிறீர்களா என்று கேட்டால் குறைவான ஜனங்கள் தான் ஆண்டவரோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய வீடுகளில், தொலைக்காட்சி பெட்டிகளில் உலக காரியத்தை பார்த்து கொண்டு நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் அநேகம் இருக்கிறது. அந்த குடும்பங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்துக்குள்ளாடி நீ இருளை வருத்தி வைக்காதே. அந்த இருள் உன் குடும்பத்துக்குள் வந்துவிட்டால் வெளிச்சமாகிய கிறிஸ்து உன் குடும்பத்திலிருந்து சென்று விடுவார். அவர் சென்று விட்டாரே ஆனால் சத்துருவானவன் உன்னை பழி வாங்கி விடுவான், உன்னை துக்கப்படுத்தி விடுவான், உன்னை சஞ்சலப்படுத்தி விடுவான், உன்னை நிம்மதி இல்லாமல் வாழ வைத்து விடுவான். அதனால் கர்த்தராகிய தெய்வத்தை நீ இறுகமாக பிடித்து கொண்டு, ஆண்டவரே என் குடும்பத்தில் உம்முடைய வேலி அடைப்பு இருக்கட்டும் அப்பா,
அந்த வேலி அடைப்பு இருந்தால் எந்த சத்துருவும் எந்த இருளும் என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது என்று கர்த்தர் சமூகத்தில் எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த வேலி அடைப்பை கர்த்தர் கொடுப்பார். யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தது போல உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பார். அங்கு இருள் சூழ்ந்து நிற்பதில்லை. கர்த்தர் உன் குடும்பத்தில் வந்தால் சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், துக்க நிலை மாறி போகும், கடன் மாறி போகும், வியாதிகள் மாறி போகும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பக்கத்தில் இருப்பேனே ஆனால் சத்துருக்கள் உன்னை நெருங்க மாட்டார்கள், சத்துருக்கள் உன்னை தொட மாட்டார்கள். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாயிற்று என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை துக்கமான வாழ்க்கையாகத்தான் இருந்தது, எப்பொழுது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் உண்டானது, ஒரு மகிழ்ச்சி உண்டானது, ஒரு சந்தோஷம் உண்டானது என்று எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை தரப்போகிறார், அந்த கிருபையை தரப்போகிறார். அவருடைய வழிநடத்துதலின் மூலம் நீங்கள் நடப்பீர்களே ஆனால் அந்த அக்கறையாகிய பரம கானானுக்குள் கர்த்தர் கொண்டு போய் விடுவார். உன்னுடைய துக்கங்கள் எல்லாம் மாற்றப்படும், உன்னுடைய சஞ்சலங்கள் எல்லாம் மாற்றப்படும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவோ, அந்த தெய்வம்தான் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய இடம் என் சமூகத்தில் இருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் வந்தால் போதும், நான் உங்கள் பாரத்தை மாற்றி தருவேன். அன்னாளுடைய பாரத்தை மாற்றுவதற்கு ஒரு தேவாலயத்தை தேடி அவள் போனாள் அல்லவோ, அவளை அநேகர்கள் வாதித்த போதிலும், மலடி என்று சொன்ன போதிலும், அவள் தன் இருதயத்தில் இருந்ததை தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுக்க ஆரம்பித்த போது அவளுக்கு ஒரு நன்மை உண்டானது. அவள் அதன் பிற்பாடு துக்க முகமாய் இருந்தது இல்லை என்று சொன்னது போல இன்றைக்கு அநேகர்கள் இருதயத்தில் வியாகுலத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவோ. தேவ சமூகத்தில் சென்று தேவனுடைய பாதபடியில் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடியவைகளை நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ ஆண்டவரேன்னு சொல்லி ஊற்றி கொடுக்க ஆரம்பிக்கும் போதே உன் குடும்பத்தில் நன்மைகள் உண்டாகும், உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறும், உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் மாறும், உன் குடும்பத்தில் ஆவியானவருடைய உலாவுதல் தங்கி தாபரிக்கும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு அழகான ஒரு வார்த்தை தந்தீங்கள் ஆண்டவரே. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று அழகான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துக்கங்கள் முடிந்து போகட்டும், எங்களுடைய குடும்பத்தில் கர்த்தரே வெளிச்சமாய் வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய வெளிச்சம் அந்த குடும்பங்களில் தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களில் துக்கங்கள் வராதபடிக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே.